வணக்கம்ங்க. நான் நம்ம தொழிலாளர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு மில்கி மிஷின்ஸ்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? அது எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மில்கி மிஷின்ஸ்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஸ்பீட் மோட்டார் கொடுத்துருக்கோம். அந்த ஆஃபீஸ் ஸ்பீட் மோட்டரோட உங்களுக்கு 150 RPM பம்ப் கொடுத்துருக்கோம். இந்த மோட்டர் பம்பையும் சேர்த்து நம்ம மோனோ பிளாக் டைப்னு சொல்லுவோம். இந்த மோனோ பிளாக் டைப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷண்டர் ரோட்ல டைரக்ட் ரோட்டரியில ஒர்க் ஆகும். இந்த அதுக்கப்புறம் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஹெவி ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரேம்ல நீங்க ஃபியூச்சர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா இல்ல இது கட் ஆகுது ஃபீல் ஆகுது அடிக்கடி கட் ஆகுது பால் கறக்கும் போது கட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த மிஷின்ல மேல என்ஜின் வச்சுக்கலாம். இங்க நம்ம அதுக்கான செட்டப்பும் கொடுத்துருக்கோம். இந்த என்ஜின்ல இருந்து உங்களுக்கு இங்க இருந்து உங்களுக்கு புள்ளி வந்து கனெக்ட் பண்ணி பெல்ட் மூலியமா ரன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 லிட்டர் கேன் கொடுத்துருக்கோம். இந்த கேன்ல SS304 கிரேடு கேன் கொடுத்துருக்கோம். கிளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 240cc கிளா கொடுத்துருக்கோம். பல்செட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6040 பல்செட்டர். இந்த டீ கப்ஸுமே கூட நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் கொடுத்துருக்கோம். ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் உங்களுக்கு மாடு மெரிச்சாலும் இது உடையாம ரிஜிடா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டர் சொல்லுவோம். நீங்க இதுல வந்து உங்களுக்கு பால் வந்து நீங்க காம்புல மாட்டின பிறகு இதுல இருந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகி இந்த டியூப் வழியே கலெக்ட் ஆகி உங்களுக்கு கேன்ல ஸ்டோர் ஆகும். நீங்க அதுக்கப்புறம் கேன்ல கலட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.